மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு துரோகம் இழைத்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட பன்னீர்செல்வத்திற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுகவுடன் கைகோர்த்து துரோகம் இழைத்த பன்னீர்செல்வத்தின் சூழ்ச்சியை சின்னம்மா வெற்றிகரமாக முறியடித்ததாகவும், அஇஅதிமுகவை எந்த தீய சக்தியாலும் அசைக்க முடியாது எனவும் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். கழகத்திற்கு பெரும் துரோகம் இழைத்துள்ள பன்னீர்செல்வத்திற்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் உறுதிபட கூறியுள்ளனர். அடிமட்ட தொண்டனாக இருந்த ஒருவரை முதலமைச்சர் என்கிற உயர்ந்த பொறுப்பு வரைக்கும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம். அதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் தான் என்பதை மறந்துவிட்டு இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இயக்கத்தை இருகூறாக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இறைவன் தக்க பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் இதிலிருந்து நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையும் நேர்மையும் சத்தியமும் ஒருபோதும் தோற்காது என்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சி கட்டிலே ஏறி இருக்கிறது. இது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய மகத்தான வெற்றி சரித்திரமாக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய பீடு நடைபோட்டு இந்த இயக்கம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய்ப்பாலால் வளர்த்தப்பட்ட கழகத்தை மாண்புமிகு 3 முறை வாய்ப்பு வழங்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் துரோகிக்கு இந்த நாடு மன்னிக்காது, நாட்டு மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய ஆத்மா உள்ளவரை, பூமி உள்ளவரை அவர் என்றென்றும் ஒரு பொழுது கூட உண்மையாக வாழ முடியாது. 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒரு கட்டுக்கோப்பான இயக்கத்தை வழிநடத்தி வந்த நமது இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு இந்த இயக்கத்தை 2ஆக உடைக்க வேண்டும், 2ஆக பிளக்க வேண்டும், அதிலே எதிர்க்கட்சிகளாக இருக்கின்றவர்களாம் குளிர்காய வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய சோதனை காலத்தை நடத்தி வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அம்மா காட்டிய வழியிலே 100 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்டி காத்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு இரும்பு கோட்டையானது. ஒரு வீட்டு பிள்ளைகளைப் போன்று இந்த இயக்கத்தை உடைப்பதற்கு துரோகி பன்னீர்செல்வம் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்து இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு முனைந்தார். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது. ஓபிஎஸ் சதி இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டது. மாண்புகளுடைய அம்மாவுடைய ஆன்மா இன்னைக்கு வெற்றி பெற்றது. அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் இன்னைக்கு தமிழகத்தில் எடப்பாடி அவருடைய தலைமையிலே இன்னைக்கு ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கழகத்தினுடைய ஆட்சி 4.5 ஆண்டு காலம் தொடர்ந்து சிறப்பாக இன்னைக்கு செயல்பட அத்தனை கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அத்தனை பேருமே இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்து ஒரு சிறு பாதிப்பில்லாமல் சிறப்பான ஒரு ஆட்சி நடத்த நீங்க அத்தனை மக்களுமே இன்னைக்கு ஆதரவு தந்திருக்கு. திமுகவில் துணை போன ஓபிஎஸ் இன்னையோட தமிழ்நாட்டுக்கே விடிவுகாலம் பிறந்துருச்சு. எங்களுக்கு இப்ப இருக்கிறவங்க பூரா சுத்தமான களை எடுத்தது மாதிரி சுத்தமானவங்களா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னும் நல்ல காலம் இருக்கு. இன்னும் கட்சி நிர்வாகிகளும் சரி கெட்டவங்களா வெளியேறிட்டாங்க. இப்ப நல்லவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வழியில கவலைப்பட தேவையில்லை. மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய காலத்திற்கு பிறகும் இந்த இயக்கம் மிகவும் சிறப்பாக செயல்படும் என்று அம்மா அவர்கள் சொன்னார். சில துரோக சக்திகள் அதிமுக அழித்துவிடலாம் என்று நினைத்தார்கள். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அம்மாவினுடைய ஆட்சிக்கு துரோகமாக இன்றைக்கு ஓப்பலஸ் ஆகியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே அரசியலிலே. அதோடு மட்டுமல்ல, எங்கள் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த சமாதியிலே சபதம் ஏற்றுவிட்டு சென்றார்கள். சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அது இன்றைக்கு அந்த சபதம் ஆண்டவனுடைய அருளால் இன்றைக்கு வென்றிருக்கிறது. தர்மமே வெல்லும், அநீதி நிச்சயமாக புறமுது காட்டி ஓடி தோக்கும் என்பதற்கு உதாரணம் அரசியலிலே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார் துரோக கூட்டங்கள்.